கல்யாண வீட்டு ஸ்டைலில் வத்த குழம்பு யாருக்கு தாங்க பிடிக்காது? ட்ரை பண்ணலாமா? ஒரு கடாயை வச்சுட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லியும் சீரகமும் 1/2 ஸ்பூனு, மிளகு 1/4 ஸ்பூனு, ஒரு 10-15 வெந்தயம், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, கருவேப்பிலை, தேவைக்கேற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. மண் சட்டியில் பண்ணோன்னா டேஸ்ட் இனிமேல் சூப்பராக இருக்கும். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சுண்டைக்காவத்தில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலே கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், ஒரு 10-15 பூண்டையும் லைட்டாக 1 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு 20 எண்ணெய் இருக்கும். கல்லுப்பு போட்டு வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி அதோட தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். புளிப்பை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா சுண்டைக்காய் வத்தல் போட்டிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெல்லமும் சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.